ரொம்ப நாளாக நம்மளோட சேனலில் அர்பன் லெஜண்ட் வீடியோஸ்லாம் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நாம் பயங்கர த்ரில்லிங்கான ஒரு அர்பன் லெஜண்ட் க்ரீப்பி பாஸ்தா ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரியான அர்பன் லெஜண்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அர்பன் லெஜண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை கண்டினியூ பண்ணி நம்ம நிறைய வீடியோஸ் வந்துட்டு போடலாம். இன்றைக்கி அர்பன் லெஜண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் அர்பன் லெஜண்ட்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அர்பன் லெஜண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க உண்மையாக நடந்த கதை கிடையாது. உண்மையாலுமே இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை வச்சோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோ அதை வச்சு பூதாகரமாக டெவலப் பண்ணி சொல்லக்கூடிய பயங்கரமான கதைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்பன் லெஜண்ட் அப்படிங்கிறது. என்னதான் இது உண்மையா இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரியான கதைகள் கேட்கறதுக்கு உண்மையாலுமே த்ரில்லிங்காக இருக்கும். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஃபேமஸான பொரஸ்கா அப்படின்ற ஒரு க்ரீப்பி பாஸ்தா பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல வந்துட்டு கிரைம், ஹாரர், மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில சாம் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். இந்த பையனுக்கு 9 வயசு. இவன் வழக்கம் போல ரொம்பவே நார்மலான ஒரு பையன் தான். வழக்கம் போல ஸ்கூலுக்கு போவான், வீட்டுக்கு வந்ததும் விளையாடுவான். இப்படிதான் இவனோட ரொட்டீன் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கு. இப்படி இருந்த இந்த சமயம் தான் ஒரு நாள் அவங்க அப்பா வந்து நம்மளுக்கு வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு, அதனால இந்த ஊரை விட்டு கிளம்பி நம்ம வேற ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு சாம் அப்படின்ற பையனுக்கு வந்துட்டு பெருசா எந்த ஒரு இதுவுமே இல்லை. சரி, நம்ம ஒரு புது இடத்துக்கு போக போறோம், புது ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா இந்த சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா சாம்க்கு மட்டும்தான் இருந்திருக்கு. சாமுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு 14 வயசு, பேரு விட்னி. அவங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு சந்தோஷத்தை தரல. ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்காங்க. என்னால வர முடியாது, நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க போங்க, நாங்க இங்கேயே இருக்கோம், நீங்க வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி நிறைய சண்டை போடுறாங்க. ஆனா அதெல்லாம் முடியாது, நம்ம அத்தனை பேரும் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு ரொம்பவே வலுக்கட்டாயமா இருந்துறாரு. இவங்க அப்பாவுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெரீஃப் கிரஹாம் வாக்கர். இவர் ஒரு போலீஸ் ஆபீசர். இவர் இருந்த அந்த ஸ்டேஷன்ல சில பிரச்சனைகள்னால இவர் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுறாரு. ஆனா என்ன பிரச்சனைனால டிரான்ஸ்ஃபர் ஆகுறாரு அப்படின்றது தெரியல. இப்படி இவங்க அத்தனை பேருமே டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு எந்த ஊருக்கு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிஸ்கன் அப்படின்ற ஊருக்கு போறாங்க. இந்த ஊருக்கு போன இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா விட்னிக்கு மட்டும் இந்த சந்தோஷம் இல்லை. இவங்களுக்கு அந்த ஊரை பார்க்கும்போது ஏதோ வினோதமா இருக்கிற மாதிரி தோணி இருக்கு. ஆனா சாம் வந்துட்டு இதை பத்தி எதையுமே கவலைப்பட கிடையாது. சந்தோஷமா புது வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு ஏத்த மாதிரி அவனோட ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வெளியில யாராச்சும் விளையாட கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி வெளியில ஓடி போய் விளையாண்டுட்டு இருக்கான். இப்படி விளையாண்டுட்டு இருக்க அந்த சமயத்துல சாம் வந்துட்டு தூரத்துல ஒரு பையனும் பொண்ணும் இவனோட வயசுல விளையாண்டுட்டு இருக்கிறத பாக்குறான். அந்த 2 பேருத்துல பையனோட பேரு வந்துட்டு கெய்லி ரொம்ப ரொம்ப போல்டான ஒரு பர்சன். யாரை பார்த்தாலும் ஈஸியா பேசி அவங்களோட ஜெல்லாக கூடிய ஒரு பர்சன். ரெண்டாவது அங்க விளையாண்டுட்டு இருந்த அந்த பொண்ணோட பேரு வந்துட்டு கிம்பர். இவங்க ரொம்பவே சாஃப்டான ஒரு நேச்சர். இவங்க 2 பேருத்துக்குமே சாமுக்கு என்ன வயசு ஆகுதோ அதே 9 வயசு தான் ஆகுது. இப்ப சாம பார்த்த உடனே கெய்லி வந்துட்டு, நீ புதுசா வந்திருக்கியா, நீங்க இங்கதான் குடி வந்திருக்கீங்களா, நீ என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறியா, நம்ம எல்லாருமே சேர்ந்து விளையாடலாமா அப்படின்னு எடுத்த உடனே பல கேள்விகள் கேட்கிறான். சாமு இப்பதான் வந்திருக்கான், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி யாருமே கிடையாது அப்படின்றதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உடனடியாக யூஸ் பண்ணிக்கிறான். அன்னையில இருந்து இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. எங்க போனாலும் ஒன்னாதான் போவாங்க, சந்தோஷமா விளையாடிக்கிட்டு அப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருந்த இந்த சமயத்துல தான் முதல் வாரத்துல கெய்லி வந்துட்டு இந்த ஊருக்குள்ள சில வித்தியாசமான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். சாமுக்கு இது எதுவுமே புரிய கிடையாது. வித்தியாசமான விஷயம்னா நீ எதை பத்தி சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கறான். இப்ப இதுக்கு கெய்லி அப்புறம் கிம்பர் இவங்க 2 பேருமே சேர்ந்து சாமுக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த ஊருக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய மலை இருக்கு, அந்த மலைக்கடியில நிறைய சுரங்க பாதைகள்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அந்த மலைக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ட்ரீ அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அது 3 மரம் ஒன்னா சேர்ந்து பிணைஞ்ச மாதிரி ஒண்ணு பெருசா இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஒரு சடங்கு பண்ணணும், அந்த சடங்கு நம்ம பண்ணல அப்படின்னு சொன்னா நம்ம மாயமா மறைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றோம். இதை கேட்ட சாம்க்கு வந்துட்டு சிரிப்பு தான் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க, எப்படி நம்ம மறைஞ்சு போக முடியும் அப்படின்னு கேட்குறான். ஆனா இவங்க 2 பேரும் சிரிக்க கிடையாது. இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சுரங்க பாதைக்கு கிட்ட 2 விதமான மான்ஸ்டர் இருக்கு. ஒரு மான்ஸ்டருக்கு வந்துட்டு தோலே இருக்காது, இன்னொரு மான்ஸ்டர் வந்துட்டு மெட்டலால ஆன ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்றான். இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய சின்ன குழந்தைங்க, பொண்ணுங்களெல்லாம் வந்துட்டு அது கடத்தி கொண்டு போயிட்டு கொலை பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த மான்ஸ்டருங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா
அந்த ஒரு சடங்கை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட சாம் வந்துட்டு சடங்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இவங்க 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மரத்துல போயிட்டு நம்மளோட பேரை வந்துட்டு எழுதி வச்சுட்டு வரணும், அதாவது பொறிச்சு வச்சுட்டு வரணும். அப்படி நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம மாட்ட மாட்டோம். ஆனா அப்படி ஒரு வேளை நம்ம பண்ணல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம அந்த சுரங்க பாதையில் இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்டிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க மட்டும் நம்ப கிடையாது, சொல்லப்போனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க அத்தனை பேருமே இந்த விஷயத்த நம்புறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஊருக்குள்ள இதே மாதிரி பல குழந்தைங்களும் பல டீனேஜ் பொண்ணுங்களும் வந்துட்டு காணாம போயிருக்காங்க, இறந்துருக்காங்க. இப்ப இவங்க 3 பேருமே சேர்ந்து அந்த ட்ரிபிள் ட்ரீக்கு அந்த சடங்கை பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அது ஒரு காட்டு பகுதி. அங்க இருக்கக்கூடிய மலையை ஏறுறாங்க. ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு காட்டு பகுதி வருது. அந்த காட்டு பகுதிக்கு போயிட்டு அந்த ட்ரிபிள் ட்ரீக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இது வரைக்கும் கேள்வி மட்டுமே பட்டுக்கிட்டு இருந்த சாம் வந்துட்டு முறையா அந்த ட்ரிபிள் ட்ரீயை வந்துட்டு பார்க்கறான். பெருசா இருக்கக்கூடிய 3 மரம் வந்துட்டு ஒன்னோட ஒண்ணு பின்னி பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா க்ளோ ஆகி இருந்திருக்கு. சரி, வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி 3 பேருமே பேசிக்கிறாங்க. ஏற்கனவே அந்த ஊர்ல இவங்க 2 பேரும் இருந்ததுனால கெய்லி, கிம்பர் இவங்க 2 பேர்த்தோட பேரையுமே அங்க பதிச்சு வச்சிருக்காங்க. இப்ப புதுசா பேர் எழுத வேண்டியது புதுசா வந்த சாம் மட்டும்தான். அதனால சாம் SAM அப்படின்னு சொல்லி அந்த மரத்துல கிறுக்கி வைக்கிறோம். இப்படி பொறிச்சு வச்சுட்டு சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது மெட்டலெல்லாம் உரசற மாதிரியான ஒரு சத்தம் வந்துட்டு கொஞ்சம் விசித்திரமா சாம்க்கு கேட்டிருக்கு. சாம்க்கு இது கேட்ட உடனே ஒரு மாதிரி பயம் வந்திருக்கு. என்னது இது, என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். அதுக்கு கூட இருந்த அந்த 2 பேரும் இதுதான் அந்த மெட்டல் மான்ஸ்டரோட சவுண்டு, அவன் இன்னுமே அந்த சுரங்க பாதைக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லப்போனா அந்த ஊரு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டல் மான்ஸ்டர் இருக்கு அப்படின்ற ஒரு அர்பன் லெஜெண்ட் வந்துட்டு இருக்கு. இவங்க அந்த இடத்துல இருக்க அதே மாதிரியான மெட்டல்ஸ் எல்லாம் வந்துட்டு 1000 மாதிரியான சத்தம் வந்துட்டு திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி, இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருக்க வேணாம், நம்ம உடனடியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த 3 பசங்களும் அந்த மலையை விட்டு வேகமா கிளம்புறாங்க. அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. இப்படி ஒரு 6 மாசம் போகுது. ஒரு நாள் காலையில சாம் வந்து பெட்ல இருந்து எந்திரிச்சிருக்கிறான். எந்திரிச்ச உடனே வெளியில அவங்க வீட்டுல இருக்கவங்களாம் பரபரன்னு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது அவனுக்கு தெரியுது. எதை பத்தி இவ்வளவு மும்முரமா பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சாம் வந்துட்டு ரூமை விட்டு வெளியில வரான். வெளியில வந்தப்பதான் அவங்க அம்மா அப்பா பேசிக்கிட்டாங்க. அவங்களோட பொண்ணு, அதாவது சாமுடைய அக்காவான விட்னியை வந்துட்டு காணோம் அப்படின்னு. இதை பத்தி அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டதுக்கு விட்னி வந்துட்டு ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருந்தா, அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட தான் ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்லப்போனா இந்த விஷயத்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பல முக்கியமான ஆட்கள் வந்துட்டு சொல்றாங்க. இந்த விஷயம் சாம்னால ஏத்துக்கவே முடியல. எல்லாரும் என்னோட அக்காவை பத்தி தப்பா பேசுறாங்க, ஆனா என்னோட அக்கா வந்துட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா, எதா இருந்தாலும் அவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வா, திடீர்னு அவ காணாம போயிருக்கா அப்படின்னு சொன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி சாம் வந்துட்டு புரிஞ்சுக்கிறான். அக்காவை தேடுறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சாம் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட எல்லாம் பேசி பார்க்கறான். ஆனா அவங்க அப்பா முடியவே முடியாது, இது உன்னோட அக்காவை பார்த்து எடுத்துக்கிட்ட முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. டெய்லி வீட்டுல சந்தோஷமா பேசிட்டு இருக்கக்கூடிய அக்காவே வந்துட்டு காணோம். சாம்னால இந்த விஷயத்த கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. சாம் தினம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அக்காவை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறான். இப்படி வந்து பாத்தீங்கன்னா வாரங்கள் மாசங்கள் ஆகுது, மாசங்கள் வருஷங்கள் ஆகுது, பல வருஷம் உருண்டோடி போகுது. 7 வருஷம் ஆகுது. சாமுக்கு இப்போ 16 வயசு. அதே மாதிரி தான் கிம்பர் அப்புறம் கெய்லி இவங்க 2 பேருக்குமே 16 வயசு ஆகுது. இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப டீனேஜர்ஸ். இந்த ட்ரிஸ்கின் அப்படின்ற ஊர்ல பிரிஸ்காட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்கு. இந்த ஃபேமிலி வந்துட்டு அந்த ஊர்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபேமிலி. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்காவாசி நிலங்கள், கடைகள் எல்லாமே வந்துட்டு இந்த ஃபேமிலிக்கு சொந்தமானது தான். அந்த ஊர்ல எது நடக்கணும்னாலும் இவங்களை கேட்டுட்டு தான் நடக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸே இவங்களோட பேக்கெட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லலாம். தாமஸ் பிரிஸ்காட் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிஸ்காட் ஃபேமிலியோடைய ஹெட். இவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்றதுனால அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கொண்டு போயிட்டு இவரை ஒரு முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போயிட்டு சேர்த்து பத்திரமா பார்த்துக்கிட்டு வராங்க. இந்த தாமஸ் பிரிஸ்காட்டோட பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்மி பிரிஸ்காட். இந்த பையன் தான் இப்போ அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய பல பேர்த்த வந்துட்டு தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கான். என்னதான் 7 வருஷம் ஆயிருந்தாலும் சாம் தன்னுடைய அக்காவை மறக்கல. தன்னோட அக்காவுக்கு ஏதோ ஒரு அநியாயம் நடந்திருக்கு, இங்க ஏதோ ஒரு
மர்மம் இருக்கு, அந்த மர்மத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சான். அதுக்கு முன்னாடி இந்த ஊரை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரிக்கு போயிட்டு ஒவ்வொரு புக்கா எடுத்து வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்படி இவன் பண்ணி வச்ச ரிசர்ச்ல வந்துட்டு இவனுக்கு இந்த ட்ரிஸ்கின் அப்படின்ற ஊரை பத்தின சில ஹிஸ்டரி எல்லாம் வந்துட்டு தெரிய வருது. இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய அயன் மைனிங் எல்லாம் வந்துட்டு நடந்திருக்கு. இந்த இரும்பு தாதுகள் எல்லாம் எடுக்கிறதுக்காக அந்த மலைக்கடியில வந்துட்டு நிறைய சுரங்க பாதையெல்லாம் நோண்டி இருக்காங்க, மைனிங் எல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இப்படி இவங்க மைனிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு தான் வந்துட்டு போரஸ்கோ. இப்படி இவங்க இந்த ஊருக்குள்ள மைனிங் பண்ணி இந்த இரும்பு தாதுக்கள்லாம் எடுக்கிறது மூலியமா பல இடங்கள்ல வித்து பெரிய லெவல்ல காசு பார்த்துட்டு இருந்தாங்க. இதனால அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான முக்கியஸ்தர்களுக்கு நிறைய காசு வந்துட்டு கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நின்றுச்சு. அதுக்கு மேல அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு தாது பொருட்களும் கிடைக்கல. அந்த மைனிங் பிளேஸே வந்துட்டு கம்ப்ளீட்டா காலி ஆயிருச்சு. தாது பொருட்கள் எல்லாமே கிடைக்கிறது நின்றுச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. இதனால அந்த ஊருடைய பொருளாதாரமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிபடுது. யாருக்கும் அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இதுல இருந்து காசு வரது நின்னதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க முடியாம இருந்தாங்க. இதுல எல்லா குடும்பமும் கஷ்டப்பட்டாங்க. ஆனா அந்த பிரிஸ்காட் ஃபேமிலியை தவிர, ஏன்னா அவங்க கிட்ட ஏற்கனவே எக்கச்சக்கமான காசு வந்துட்டு இருந்தது. இப்படி ஹிஸ்டரி எல்லாத்தையுமே படிச்சதுக்கு அப்புறம் சாம் வந்துட்டு யோசிக்கிறான். அவன் படிச்ச அந்த ஹிஸ்டரியில வந்துட்டு அந்த மெட்டல் மான்ஸ்டரை பத்தியும் அப்புறம் அந்த ஸ்கின் இல்லாத மான்ஸ்டரை பத்தியும் எந்த ஒரு தகவலும் இல்லை. இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் யாரா இருக்கும்? ஒருவேளை அந்த மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு என்னோட அக்காவை கூட்டிட்டு போயிருந்திருக்குமா? அன்னைக்கு நான் அந்த ட்ரிபிள் ட்ரீ கிட்ட வந்துட்டு அந்த மெட்டல் கிரியேச்சரோட சவுண்டை கேட்டேன், ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் இவனோட தலைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப சாம், கெய்லி, கிம்பர் இவங்க 3 பேருமே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கான ஒரு பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பிரிஸ்காட் ஃபேமிலி சேர்ந்த தாமஸ் அப்படின்ற நபரை போயிட்டு மீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. தாமஸ் ரொம்பவே வயசான ஒரு நபர் அப்படிங்கிறதுனால அவரை கொண்டு போயிட்டு ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்து வச்சிருந்தாங்க. இப்ப அவங்க 3 பேரும் போயிட்டு அந்த இல்லத்துக்கு போய் தாமஸை மீட் பண்றாங்க. தாமஸ் வந்துட்டு எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத மாதிரி இருந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப வயசா இருந்தது. இந்த சமயத்துல தான் அந்த மைனிங் பிளேஸ் ஆன பொரஸ்கோ அப்படின்ற நேமை பத்தி சாம் வந்துட்டு அவர்கிட்ட சொல்றான். இந்த பொரஸ்கோ அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே அவரோட மொத்த உடம்பே வந்துட்டு செலுத்து போகுது. அவரோட முகத்துல அந்த ரியாக்ஷனே வந்துட்டு மாறுது. இப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் மகன் ஜிம்மி அவன் தான் வந்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்துட்டான். எங்க குடும்பத்துடைய பேரையே வந்துட்டு கலங்கடிச்சிட்டான். அந்த பவுடர் மட்டும் இல்லாம இருந்ததுன்னா, அந்த பவுடர் மட்டும் கலக்காம இருந்திருந்தா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை இவர் சொல்ல வராரு. இது கேட்ட சாம் வந்துட்டு தாமஸ் கிட்ட இது என்ன பவுடர், எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்க தாமஸ் எதுவுமே சொல்லாம அதை பத்தி நடுங்கிக்கிட்டே அமைதியா இருந்துட்டாரு. இதுக்கு மேல அவர் எதுவுமே பேச மாட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டே இவங்க 3 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. 3 பேரும் அவங்களோட வீட்டுல சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி சில நாட்கள் போகுது. திடீர்னு ஒரு நாள் சாமுக்கும் கெய்லிக்கும் வந்து கிம்பர் பொண்ணுடைய மொபைல்ல இருந்து தே ஆர் ஹியர் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த மெசேஜ் எடுத்து பார்த்து சாமுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரிய கிடையாது. சரி நாம மறுபடியும் கிம்பருக்கே வந்து கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிம்பருக்கு கால் பண்றாங்க. ஆனா கிம்பரோட மொபைல் வந்துட்டு ஆஃப்லைன் போயிடுது. அடுத்தது சாம் வந்துட்டு கெய்லிக்கு கால் பண்றான். கெய்லி வந்துட்டு அவனுக்குமே எதுவுமே புரியல அப்படின்னு சொல்றான். ஒருவேளை கிம்பர் வந்துட்டு நம்ம 2 பேருக்கும் தெரியாம புதுசா எதனாச்சும் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிருப்பாளோ அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இதனால இவங்க 2 பேருமே நம்ம ஸ்ட்ரெயிட்டா கிம்பரோட வீட்டுக்கு போயிட்டு பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிம்பரோட வீட்டுக்கு ஒன்று சேர்ந்து போறாங்க. இப்படி போன இவங்க கிம்பரோட வீட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. கிம்பர் வெளியில வரல. அதுக்கு பதிலா கிம்பருடைய அம்மா வராங்க. சாம் அப்புறம் கெய்லி இவங்க 2 பேருமே அவங்க அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம், அம்மா நாங்க கிம்பரை கொஞ்சம் பார்க்கணும், நீங்க கொஞ்சம் வர சொல்லுங்க, நாங்க பேசிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு கிம்பரோட அம்மா வந்துட்டு பயங்கரமா அழுது, உங்களுக்கு விஷயம் தெரியாதா, கிம்பர் 2 நாளைக்கு முன்னாடி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட சாம் அப்புறம் கெய்லி இவங்க 2 பேர்த்தோட ஹார்ட் பீட்டும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிக்குது. என்ன சொல்றீங்க, கிம்பர் வந்துட்டு இறந்து போயிட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க. இது இவங்க 2 பேர்த்துக்குமே வந்துட்டு பயங்கர அதிர்ச்சியா இருந்திருக்கு. சாம் எப்படி தன்னோட அக்கா வந்து திடீர்னு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த நம்பலையோ, அதே மாதிரி கிம்பர் வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயத்தையும் சாம் வந்துட்டு நம்பல. இதுக்கும் அந்த பொரஸ்கோ பிளேஸ்க்கும் அங்க இருக்கக்கூடிய மான்ஸ்டருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சான். சாம் வந்துட்டு லைப்ரரியில இந்த பொரஸ்கோ அப்படின்ற இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல பொரஸ்கோ அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தையுமே வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டான். பொரஸ்கோ அப்படின்றது ஒரு ஸ்பானிஷ் வேர்டு. பொரஸ்கோ அப்படின்னா காலியான ஒரு மைனிங் பிளேஸ் அப்படின்னு அர்த்தமா. இதுக்கப்புறம் தான் சாம்க்கு புரியுது அங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு பொரஸ்கோ கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அந்த மைனிங் பிளேஸ் வந்துட்டு எம்டி ஆயிட்டதுனாலதான் எல்லாருமே அதை பொரஸ்கோ அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்றத
புரிஞ்சுக்கிட்டான். ட்ரிஸ்கின் ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மலைக்கு கீழே இருக்க அந்த சுரங்கப்பாதையில உண்மையாலுமே நம்மளுக்கு தெரியாது ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றது சாம்க்கு தோணுது. அந்த மைனிங் ஏரியாலாம் வந்துட்டு சாத்தி வச்சதுக்கு அப்புறமா யாருமே அந்த பகுதிக்கு போக கிடையாது. இப்படி இருக்கிறப்பதான் சாம் அப்புறம் கெய்லி இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதனால அந்த லைப்ரரியில இந்த ட்ரிஸ்கின் அப்புறம் அந்த பொரோஸ்கோ அந்த பிளேஸோட மேப்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுக்கிறாங்க. இப்ப இந்த மேப்பை கையில வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையுமே சொல்லாம சாம் அப்புறம் கெய்லி இவங்க 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 4 மணி நேரம் நிறுத்தாம அங்க இருக்கக்கூடிய மலையை ஏறி இருக்காங்க. மலையை தாண்டி அந்த காட்டு பகுதிக்கு போயிருக்காங்க. அந்த மலை காட்டு பகுதிக்குள்ள போக போக வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்பவே அடர்த்தியா இருந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய பாதைகள்லாம் வந்துட்டு எந்த பக்கமா போகுது அப்படின்னு தெரியல. எல்லாமே ரொம்பவே குழப்பமா இருந்திருக்கு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிக்க கிடையாது. அவங்க கையில இருந்த ஒரு மேப்பை மட்டும் வச்சுக்கிட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தாங்க. இப்படி அவங்க நடந்து போய்கிட்டு இருந்தப்பதான் அங்க ஒரு பெரிய மரத்தை பாக்குறாங்க. அந்த மரத்துக்கு மேல மனுஷனால கட்டப்பட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு வீடு மாதிரி ஒண்ணு இருந்திருக்கு. அந்த மரத்துக்கு கொஞ்சம் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா சில பில்டிங்லாம் இருந்திருக்கு. அது சுரங்கப்பாதை வழியா போற மாதிரி இருந்திருக்கு. இது வரைக்கும் இந்த மலை கிட்ட இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது. இங்க இருந்துதான் இந்த ஒட்டுமொத்த கதையை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போகுது. அந்த சுரங்கப்பாதை வழியா உள்ளார போயிருந்திருக்காங்க. ஒரே இருட்டா இருந்திருக்கு. எதுவுமே அவங்களுக்கு தெரியல. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதையை தொட்டுக்கிட்டே தடவிக்கிட்டே வந்துட்டு அவங்க கொஞ்சம் உள்ள போயிட்டு இருந்திருக்காங்க. இப்படி அவங்க உள்ள போயிட்டு இருந்த அந்த சமயத்துல திடீர்னு ஒரு பொண்ணு வந்துட்டு கத்துற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. இவங்க 2 பேருக்கும் திக்குன்னு தூக்கி போடுது. அதுக்கப்புறம் இவங்க இன்னும் நிறைய சத்தத்தை கேட்குறாங்க. அங்க ஒரு பொண்ணு கிடையாது, பல பொண்ணுங்க வந்துட்டு கத்துற சத்தம் கேட்குது. இது கூடவே சங்கிலிலாம் வந்துட்டு உரசுற மாதிரியான ஒரு இரும்போட சத்தமும் சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ளாரையுமே ஒரு பயத்தை கிரியேட் பண்ணது. இருந்தாலும் நம்ம உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பொறுமையா அந்த சுரங்கப்பாதைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த பாதையோட எண்டுக்கு வராங்க. வந்துட்டு அந்த பில்டிங்குள்ள இப்படி இவங்க மறைஞ்சிருந்து எட்டி பார்த்தப்ப அங்க ஒரு பொண்ணை வந்துட்டு சங்கிலி போட்டு கட்டி வச்சு ட்ராப் பண்ணி வச்சிருக்கிறத பாக்குறாங்க. அந்த பொண்ணுனால வெளியில வர முடியாம அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேயே வந்து அழுதுகிட்டு சங்கிலியில கட்டப்பட்டு இருந்திருக்கு. தொடர்ந்து இவங்க அந்த இடத்த சுத்தி பாக்குறாங்க. அங்க நிறைய பொண்ணுங்க வந்துட்டு இருக்கிறது தெரியுது. அதுல ஒரு பொண்ணை பார்த்தா சாம்க்கு வந்துட்டு பயங்கரமான அதிர்ச்சி. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, இத்தனை நாளா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட தன்னுடைய அக்கா விட்னி. ஆனா கொஞ்சம் கூட அடையாளமே தெரியாம சத்தம் இல்லாம ரொம்ப மோசமான நிலைமையில அவங்க அங்க இருந்திருக்காங்க. இது மட்டும் கிடையாது, அந்த ட்ரிஸ்கின் அப்படின்ற அந்த ஊருக்குள்ள மான்ஸ்டரால கொலை செய்யப்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட பல பொண்ணுங்க வந்துட்டு சாகாம இன்னுமே யாருக்குமே தெரியாம அந்த சுரங்கப்பாதைக்குள்ள தான் இருந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டை விட்டு ஓடி போனவங்க. யாரோ ஒருத்தன் வந்துட்டு கடத்திட்டு போயிட்டான், மான்ஸ்டர் பிடிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுங்க எல்லாமே இந்த பில்டிங்குள்ள ட்ராப் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய அந்த 2 மான்ஸ்டர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. நல்லா நோட் பண்றப்பதான் இன்னொரு விஷயம் புரியுது. அங்க இருக்கக்கூடிய பெண்கள்ல ட்ரிஸ்கினை சேர்ந்த பெண்கள் மட்டும் கிடையாது, நிறைய வெளியூரை சேர்ந்த பொண்ணுங்களும் இருந்திருக்காங்க. சாம் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய அக்காவான விட்னியை கூப்பிடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றான். ஆனா விட்னி எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல. சொல்ல போனா ஒரு நிமிஷம் விட்னிக்கு முன்னாடியே சாம் போயிட்டு நிக்கிறான். ஆனா விட்னியோடைய கண்ணுல இருந்து எந்த விதமான எமோஷனும் தெரியல. அவங்க கடத்தப்பட்ட அந்த 7 வருஷமா அவங்க அந்த இடத்துல தான் இருந்திருக்கணும். சடனா அந்த இருட்டு சுரங்கத்துக்குள்ள வேற யாரோ ஒருத்தங்க நடந்து வர மாதிரியான கால் தடம் கேக்குது. அது யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தப்ப அது ஜிம்மி பிரெஸ்காட். சாம் அப்புறம் கேலி இவங்க 2 பேருத்தையும் அவங்களோட அடியாட்கள் வந்துட்டு சுத்தி உடைக்கிறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த சாமுக்கு காணாம போன தன்னோட ஃப்ரெண்டான கிம்பரும் அதே இடத்துக்குள்ளதான் ஒரு இடத்துல ட்ராப் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. ஜிம்மி பிரெஸ்காட் சாமோடைய கண்ணை பார்த்து இந்த இடத்துக்குலாம் நீ எப்படி வந்த, இந்த இடம் ஒண்ணு இருக்குது அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க சாமுக்கும் கெய்லிக்கும் இங்க ஏதோ ஒரு பிரச்சனையாக போகுது அப்படின்னு தெரிஞ்சிருது. அந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் ஓடலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதுக்குள்ள ஜிம்மியோட ஆட்கள்லாம் வந்துட்டு கெய்லியை வளைச்சு பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கெய்லியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க, தலையெல்லாம் அடிக்கிறாங்க, நிறைய ரத்தம் வருது. இதுக்கிடையில சாம் அப்புறம் கெய்லி எப்படி அவங்க கிட்ட இருந்து மேனேஜ் பண்ணி
அங்கிருந்து தப்பிச்சு அந்த இடத்த விட்டு வெளியில ஓடி வராங்க. இவங்க அந்த சுரங்கத்துக்குள்ள இருக்கும் போதும் அந்த இடத்த விட்டு ஓடும் போது கூட அவங்களுக்கு அந்த இரும்பு மான்ஸ்டருடைய சத்தம் வந்துட்டு கேட்டுச்சு. அந்த மெட்டல்ஸ் எல்லாம் உரசற மாதிரியான ஒரு சத்தம் இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது. இப்படி இங்கிருந்து தப்பிச்சு சாம்க்கு வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. சாம் வந்து உடனடியாக தன்னோட வீட்டுக்கு போயிட்டு அப்பா கிட்ட, பா அக்கா இன்னும் உயிரோட தான் இருக்கா, அவளை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்ல அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பேசிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, சாம் போரஸ்கோ அப்படின்ற அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்க அப்பா அப்படி ஷாக் ஆகுறாரு. அவங்க அப்பா வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் உங்க அக்காவை பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை, உங்க அக்கா வந்துட்டு ஓடிதான் போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சாம் வந்துட்டு எத்தனையோ முறை சொல்லி புரிய வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா சாமுடைய அப்பா வந்துட்டு இதை கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி இல்லை. சாம்க்கு இந்த சமயம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை, அந்த ஊருடைய மர்மம், இதுக்கும் தன்னுடைய அப்பாவுக்குமே ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறான். கெய்லிக்கு வந்துட்டு ரொம்ப அடிபட்டதுனால கெய்லி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. கெய்லி வந்து கான்சியஸ்னஸ்க்கே வர கிடையாது. கெய்லி கோமா ஸ்டேஜுக்கு போனான். சாம் வந்து தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லி ஊர்ல இருக்கக்கூடிய பல பேர்த்துக்கிட்ட சொல்லி யாருமே வந்து சாம நம்ப கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் சாம் வந்துட்டு அப்பையில இருந்து போதை பழக்கங்களுக்கு அடிமையாக ஆரம்பிச்சான். அதுவும் தானா அடிமையாக கிடையாது, தன்னோட அப்பாவே போதை பொருட்களை தன்னோட பையனான சாம்க்கு கொடுத்து அவனை போதைக்கு அடிமையாக வச்சாரு. இப்ப யோசிச்சு பாக்குறப்ப இங்க நடக்கக்கூடிய இந்த மர்மமான விஷயங்கள் வந்துட்டு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது சாம் புரிஞ்சுக்கிறான். இந்த விஷயம் அங்க இருக்கக்கூடிய பிரிஸ்காட் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்கு, தன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. தன்னுடைய அப்பா அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஆபீசரா டிரான்ஸ்பர் ஆயிட்டு வராரு. அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதுவும் தன்னோட பொண்ணு வந்துட்டு ட்ராப் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சும் இப்படி ஒரு அமைதியா இருக்காரு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா சில மாசங்கள் போகுது. இப்படி இருக்கிறப்ப தான் கிம்பர் வந்து அந்த பொரோஸ்கோல இருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வராங்க. இது வரைக்கும் பொரோஸ்கோக்குள்ள போயிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில வந்தது கிடையாது. கிம்பர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பொண்ணு. இப்படி கிம்பர் அந்த இடத்த விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஊருக்குள்ள என்ன மர்மம் நடந்துட்டு இருக்கு, அந்த சுரங்க பாதைக்குள்ள ஒரு பில்டிங் வச்சு இவனுங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயங்களுமே வெளியில வருது. உண்மையா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரிஸ்கின் அப்படின்ற ஊருக்குள்ள வந்துட்டு நிறைய மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அங்க தாதுக்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிருது. இப்படி இருந்த அந்த சமயத்துல மைனிங் ஒழுங்கா போயிட்டு இருந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு குடிக்கக்கூடிய குடிநீர்ல வந்துட்டு இந்த தாது பொருட்கள் கலந்த அந்த குடிநீரும் போயிட்டு கலக்க ஆரம்பிக்குது. இப்படி கலந்ததுனால அந்த ஊர்ல இருக்கிறவங்க, அந்த ஊரை சுத்தி அந்த தண்ணி யூஸ் பண்றவங்க அத்தனை பேருக்குமே வந்துட்டு குழந்தை பிறக்காமலே போயிடுது. எல்லாருமே அந்த தண்ணி யூஸ் பண்ணதுனால இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போறாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா அடுத்த ஜெனரேஷனே இல்லாம போயிடுமோ அப்படின்ற ஒரு சோகம் வந்துட்டு அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. இந்த விஷயத்துக்கு ஜிம்மி பிரிஸ்காட் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஊர்ல இருக்கவங்க கிட்ட சொல்லியிருக்கான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணியை யூஸ் பண்ணாத வெளியூரை சேர்ந்த பெண்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம கடத்தி வச்சிடலாம். இப்படி கடத்தி க்ளோஸ் பண்ணி வச்சிருந்த அந்த மைனிங் பிளேஸ்ல வச்சு யாருக்கும் தெரியாம அவங்க எல்லாத்தையுமே பிரெக்னென்ட் ஆக்கி அவங்க மூலியமா கிடைக்கக்கூடிய குழந்தைங்களை வந்துட்டு நம்ம வித்தரலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அந்த இடத்த சுத்தி நிறைய பணக்காரங்க இருந்தாங்க. ஆனா அவங்களால வந்துட்டு குழந்தை பெற்றுக்க முடியல. இப்படி இருக்கிற பட்சத்துல குழந்தைய வந்துட்டு நம்ம நிறைய காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்ற முடிவுக்கு அவங்க வராங்க. இதனால பல வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாருக்குமே தெரியாம பெண்களை கடத்தி கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அவங்க எல்லாத்தையுமே குழந்தை பெற்றுக்கக்கூடிய ஒரு மிஷினா மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சில மாசம் வெயிட் பண்ணி மறுபடியும் அவங்களை பிரெக்னென்ட் ஆக்கி இன்னொரு குழந்தைக்கு வெயிட் பண்ணியிருக்காங்க. இதுல சாமோடைய சிஸ்டரான விட்னிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 7 வருஷமே பிரெக்னென்டா தான் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு வாட்டி குழந்தை பிறக்கும் போதும் அவங்களுக்கான பேசிக் ஃபுட்ஸ் மட்டும் கொடுத்து மறுபடியும் அவங்களை கன்சீவ் ஆக வச்சிருக்காங்க. இதுல இந்த ஜிம்மி பிரிஸ்காட்டுக்கு அங்க மைனிங்ல கிடைச்ச காசை விட இந்த குழந்தைங்க மூலியமா நிறைய காசு கிடைக்க ஆரம்பிச்சது. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஏத்த மாதிரியான போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த இடத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாமோடைய அப்பா வந்துட்டு வலுக்கட்டாயமா டிரான்ஸ்பர் ஆக வச்சு இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. இப்படி போயிட்டு இருந்த அந்த சமயத்துல தன்னோட அப்பா வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை பத்தி பேசிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களை விட்னி வந்துட்டு கேட்டிருக்காங்க. சொசைட்டில இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா நம்மளோட மானமே போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச சாமோடைய அப்பா விட்னிய கொலை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. ஆனா இந்த சமயம் ஜிம்மி பிரிஸ்காட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக தேவையில்லாம ஒரு பொண்ணை வந்துட்டு கொலை பண்ற, நீ வந்துட்டு வெளியில இருந்தா நீங்க வந்திருக்க அப்படின்னா உன்னோட பொண்ணால குழந்தை பெற்றுக்க முடியும், உன் பொண்ணை நீ மறந்துரு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கு சாமோடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். இதுல கிம்பரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க அப்பா அம்மா மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி இருந்த சமயத்துல தான் பல வருஷம் ஆகியுமே சாம் வந்துட்டு தன்னோட அக்காவை தேடிட்டு இருக்கான் அப்படிங்கறதுனால நம்மளுமே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிம்பர்
இதை பத்தின எதனாச்சும் ஆதாரம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. தேடின அந்த சமயத்துல அவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. சொல்ல போனா இந்த ஊருக்குள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கிம்பருடைய அம்மா அப்பாவும் உடந்து. கிம்பர் அந்த ஊரை சேர்ந்த பொண்ணுதான் அப்படிங்கிறதுனால கிம்பரை பிரெக்னென்ட் ஆக வைக்க முடியாது. இருந்தாலும் அந்த மைனிங் பிளேஸ்க்குள்ளே அடைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே இவங்களையுமே ட்ராப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. சொல்ல போனா இந்த உண்மைகள் தெரிய வந்த அந்த சமயத்துல தான் கிம்பர் சாம்க்கும் கெய்லிக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த மெசேஜை பார்த்துட்டு சாம் அப்புறம் கெய்லி கிம்பரோட வீட்டுக்கு போறதுக்குள்ளே கிம்பரை தூக்கிடுறாங்க. வீட்டுல கிம்பரோட அம்மா கிட்ட கிம்பர் எங்க அப்படின்னு கேட்டப்ப என்னோட பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்ற ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா தங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் காசு வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க. சொல்ல போனா அந்த சுரங்க பாதைக்குள்ள தோல் இல்லாத ஒரு மனுஷன் இருக்கான், மெட்டல் மாதிரியான ஒரு மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு சொன்னது எல்லாமே இவங்களா கிளப்பி விட்ட வதந்தி. இந்த ட்ரிபிள் ட்ரீ அப்படிங்கறதா பாத்தீங்கன்னா பெண்களை கடத்தி இவங்க கூட்டிட்டு போகக்கூடிய அந்த மீட்டிங் ஸ்பாட். அந்த தோல் இல்லாத மனுஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த லெஜெண்ட் பாத்தீங்கன்னா இந்த பெண்களை கடத்தி அங்க கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு நபர். அந்த நபரை தான் பல பேர் பாத்தீங்கன்னா இருட்டுக்குள்ள பார்த்துட்டு யாருமே போகாத அந்த இடத்துக்குள்ள யாரோ போயிட்டு இருக்காங்க, அங்க ஒரு மான்ஸ்டர் இருக்கான் அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டுருக்காங்க. அப்புறம் அடிக்கடி அங்க கேட்கக்கூடிய அந்த மெட்டல் உரசற அந்த சத்தம் அது மெட்டல் மான்ஸ்டர் கிடையாது. அந்த காலத்துல மைனிங்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மிஷின். அந்த மிஷின் உரையிற அந்த சத்தம் தான் வெளியில அந்த மெட்டல் சவுண்டா கேட்டிருக்கு. இந்த மிஷினை இப்ப இவங்க எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பெண்கள் குழந்தை பெத்து ஒரு கட்டத்துல ரொம்பவே நியூட்ரிஷன் கம்மி ஆயிட்டு இறந்து போறாங்க. இப்படி இறந்து போற பெண்களையும் அங்கேயே வயசாயிட்டு இறந்து போற அந்த பெண்களையும் பிடிச்சி இந்த மிஷின்ல வச்சுதான் கொலை பண்ணிருக்கானுங்க. இதே மிஷினை யூஸ் பண்ணி தான் அவங்கள புதைக்கவும் செஞ்சிருக்கானுங்க. இப்படி அவங்கள கொலை பண்றதுக்கு குழி தோன்றதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட அந்த மிஷினோட சத்தம் தான் பல முறை அவங்களோட ஊருக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய குழந்தைங்களை வெளியூர்ல இருந்து வரக்கூடியவங்க அத்தனை பேருத்தையுமே அந்த மைனிங் பிளேஸ்ல ஏதோ ஒரு மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. கிம்பர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அங்க நடக்கிற எல்லா விஷயங்களுமே வெளியில வருது. இந்த சமயத்துல கெய்லிமே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வெளில வரும். இப்ப கிம்பர், கெய்லி அப்புறம் சாம் இவங்க எல்லாருமே வெளியூர் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற எல்லா உண்மையுமே வெளியில வர ஆரம்பிக்குது. இமீடியட்டா இதுல இன்வால்வ் இருக்கக்கூடிய அத்தனை பேருத்தையுமே போலீஸ் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்றாங்க. சாமோட பேரண்ட்ஸ், கிம்பரோட பேரண்ட்ஸ், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஜிம்மி பிரெஸ்காட், அப்புறம் இதுல இன்வால்வ் ஆன அத்தனை பேருத்தையுமே அரெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல அங்க டிராப் செய்யப்பட்டிருக்க எல்லா பொண்ணுங்களுமே கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் தராங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வெளில வராங்க. ஆனா என்னதான் அவங்க ரெக்கவர் ஆயிட்டு திரும்பி வந்தாலும் அவங்கனால பழைய மாதிரி இயல்பு நிலைமைக்கு திரும்ப முடியல. அதுலயும் சாமோட அக்காவான விட்னி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 7 வருஷம் அவங்களுக்கு நடந்த கொடுமைக்கு அப்புறமா அவங்க அவங்களோட இயல்பு நிலைமைக்கு திரும்பவே இல்லை. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருந்த பொரோஸ்கோ கிரீப்பி பாஸ்தா. வழக்கமா இந்த மாதிரியான அர்பன் லெஜெண்ட்ல கிரீப்பி பாஸ்தால ஒரு ப்ராப்பரான எண்டிங் இருக்காது. பட் இந்த அர்பன் லெஜெண்டுக்கு ஒரு ப்ராப்பரான எண்டிங் தந்திருக்காங்க. இந்த கதையை பாத்தீங்கன்னா CK வாக்கர், ரெபேக்கா இவங்க 2 பேருமே 2015ல எழுதியிருக்காங்க. ரெடிட்ல போட்டிருக்காங்க. நம்ம எதனாச்சும் டிஃப்ரெண்டான ஒரு கிரீப்பி பாஸ்தா எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தப்ப ரொம்பவே த்ரில்லிங்கான கிரீப்பி பாஸ்தாவா பல பேர் இதை தான் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான அர்பன் லெஜெண்ட் வீடியோஸ், ஹாரர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல அர்பன் லெஜெண்ட் ஹாரர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி நம்ம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.